ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபஸ் சேனல். இன்றைக்கி ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 100 கிராம் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணது, அதில் சில்லி பவுட்ரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளியும் போட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஆற வச்சதை நம்ம மிக்சியில் விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பாசமுள்ள தம்பிக்காக பன்னீர் பட்டர் மசாலா வீடியோ, சரிங்களா? சரி, இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது தீஞ்சிடக்கூடாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான இந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி அந்த தண்ணி எல்லாம் சுண்டணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பொடியும் நல்லா அந்த மசாலாவில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது பச்சை வாசனை நல்லா போயிடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். கொதித்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். அப்படி இல்லாட்டினா நல்லா காய்ச்சின பால் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 50 ml சேர்த்துடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.